சொல்லுங்க நண்பர்களே. லைவ் ஆரம்பிச்சதுலேருந்து சும்மாவே கிடந்தது லைவு. 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள்லாம் லைவ் ஆன் பண்ணி. நான் என்ன செய்கிறது? பரவாயில்ல, இருங்க, நானும் இருக்கிறேன். இப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு லைவா? சூப்பர். எப்படியாம்மா? நான் குட்டி ஸ்நாக்ஸு செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அது போதும். போய் படுத்து நல்லா தூங்க போகிறேன். போங்க. யார் இருக்கீங்க? என் இனிய நண்பர்களுக்கு மதிய வணக்கம். ஒரு லைக்கை போட்டு போங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பரதநாட்டியம் போட்டிருக்கேன். காலையில் இன்றைக்கி சர்ச்சில் ஃபங்க்ஷன். இன்னும் நிறைய எடுத்திருக்கேன் வீடியோ. ஆனால் ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் தான் எடுத்தான். அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். எத்தனை நண்பர்கள் பார்த்தாங்கன்னு தெரில. கடவுளே, இன்றைக்கே 100 பேர் பார்த்துடணும் என்னுடைய வீடியோஸை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? லா 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 லா. ஆசைப்பட்ட எல்லாருமே யூடியூபராகலாம். வியூவர்ஸ் அதிகமாக வந்தா நானும் யூடியூபராகலாமா? லா 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 லா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உன்னை என்னை பெற்றவன் யாரு? அட ஒவ்வொரு வீட்டில் இருக்குதுடா பாரு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நல்ல படம் அது. சீதாம்மா நடிச்சிருப்பாங்க. அந்த எஸ்பி அந்த சாரு செமையாக நடிச்சிருப்பார். தபன்னா நடிச்சிருப்பாங்க. நம்ம கலை உலக சார் வடிவேல் சார் நடிச்சிருப்பார். செம்மையாக இருக்கும் அந்த படம். ஆனால் அந்த சாங்கு ஹிட்டு, நல்ல ஹிட்டு. உலகத்தில் எதை விலை கொடுத்து வாங்கினாலும் உண்மையான தாய் பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்மளை பெற்றவங்க மட்டும்தான். அதில் வந்து நான் துரதிர்ஷ்டக்காரி. எங்கள் அம்மா மிஸ் ஆகிட்டாங்க. 4 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவை பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஏன்னா என் மூஞ்சை பார்த்தே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னை மடியில் படுக்க வச்சு தலையை கோதுவாங்க. என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவங்களே வேலை செய்வாங்க. இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தால் கூட எல்லா வேலையும் எங்கள் அம்மா செய்வாங்க. நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா புக்குங்க படிப்பாங்க, நல்லா பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக என்னையும் சேர்த்து ப்ரேயரில் உட்காந்து பாட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் அம்மா. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா என்னை பொக்கிஷமாக பார்த்து வளர்த்து ஆர்வம் பண்ணி இன்றைக்கி அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? பேசணுன்னே எனக்கு வலிக்குது நெஞ்ச. ஃபீல் பண்ணால் முடியல.